ஹே நண்பர்களே, இன்னைக்கு நாம பாம்புகளை பத்தி சில ஆச்சரியமான விஷயங்களை பார்க்க போறோம். பாம்புகள் பயமுறுத்துறது மட்டும் இல்ல, அவை ரொம்பவே சுவாரஸ்யமானவை. அதனால ஆச்சரியப்பட தயாரா இருங்க. முதல்ல, பாம்புகளுக்கு கண் இமைகள் இல்லைன்னு உங்களுக்கு தெரியுமா? ஆமா, நம்மள் மாதிரி அதனால கண் சிமிட்ட முடியாது. அவற்றின் கண்கள் எப்பவும் திறந்தே இருக்கும். அவற்றை பாதுகாக்க ஒரு மெல்லிய வெளிப்படையான செதில் மூடி இருக்கும். இன்னொரு சூப்பர் விஷயம் என்னன்னா, பாம்புகள் அவற்றின் நாக்கால் தான் வாசனையை நுகரும். அதனால்தான் அவை எப்பவும் நாக்கை உள்ளேயும் வெளியேயும் நீட்டிட்டே இருக்கும். காத்துல இருக்க சின்ன துகளை எடுத்து வாயில இருக்க ஒரு சிறப்பு உறுப்புக்கு கொண்டு போய் வாசனையை உணரும். சூப்பரா இருக்குல்ல? இப்போ இத பாருங்க, சில பாம்புகளால பறக்க முடியும். சரி, நிஜமா பறக்க முடியாது. ஆனா ஒரு மரத்துல இருந்து இன்னொரு மரத்துக்கு சறுக்கி போக முடியும். தெற்கு மற்றும் தென்கிழக்கு ஆசியால இருக்க பாரடைஸ் ட்ரீ ஸ்னேக் தன்னோட உடம்பை தட்டையாக்கி காத்துல சறுக்கி போகும். பறக்கிற பாம்பை பார்க்கிறத கற்பனை பண்ணி பாருங்க. பாம்புலால அவற்றின் தலையே விட பெரிய உடியவே சாப்பிட முடியும்னு உங்களுக்கு இது தெரியுமா? அவற்றின் தாடைகள் ரொம்பவே நெகிழ்வானவை. ஒரு பாம்பு தன்னோட இறையை பிடிச்சதும் வாயை அகலமா திறந்து மெதுவா முழுசா விழுங்கிடும். மெல்லாது அப்படியே விழுங்கிடும். அப்புறம் சில பாம்புகள் முட்டையிடும், ஆனா சில பாம்புகள் குட்டி போடும். எல்லா பாம்புகளும் ஒரே மாதிரி இருக்காது. உதாரணமா, ராஜனா முட்டையிடும், ஆனா போவா கான்ஸ்ட்ரிக்டர் குட்டி போடும். இங்க ஒரு சுவாரஸ்யமான விஷயம், இந்தியால 108க்கும் அதிகமான வகையான பாம்புகள் இருக்கு. சிலது பாதிப்பில்லாது, ஆனா சிலது ரொம்பவே ஆபத்தானது. உதாரணமா நாகப்பாம்பு மற்றும் கட்டுவிரியன். கிரேட். அதனா ஒரு பாம்பை பார்த்தா எப்பவும் தூரமா இருங்க. பாம்புகால எங்க வேணும்னாலும் வாழ் முடியும்னு உங்களுக்கு தெரியுமா? பாலைவனங்கள், காடுகள், ஆறுகள், ஏன் கடல்ல சூட அவற்றை பார்க்கலாம். கடல் பாம்புகள் உப்பு நீர்ல வாழறதுக்கு ஏத்த மாதிரி இருக்கும். அவற்றின் வால் துடுப்பு மாதிரி தட்டையா இருக்கும். அது நீந்துறதுக்கு உதவும். கடைசியா பாம்புகள் அவற்றின் தோலை உரிக்கும். அவை வளர் வர பழைய தோலை ரொம்ப இறுக்கமாயிடும். அதனால சாக்ஸ் கட்டுற மாதிரி அதிலிருந்து வெளியே வந்துடும். இது அவற்றோட புது தோற்றம் பெறதுக்கான வழி. அவ்வளவுதான் பாம்புகளை பத்தின சில ஆச்சரியமான உண்மைகள். அடுத்த முறை ஒரு பாம்பை பார்க்கும்போது அது பயமுறுத்துறது மட்டும் இல்ல, ரொம்பவே சுவாரஸ்யமான உயிரினம்னு ஜாபம் வச்சுக்கோங்க. பார்த்ததுக்கு நன்றி. மேலும் சுவாரஸ்யமான தகவல்களுக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய்.